ஃபியூச்சர்ஸ்னா புக்கில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஆனால் டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் எல்லாமே தேவையில்லை. முருகனும் நானும் டிஎன்பிசியில் பிஒய்க்கு பேஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும்போது சைலண்ட் ஃபியூச்சர்ஸில் எந்த கொஸ்டின்ஸ் வந்தாலுமே உங்களால் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அப்கமிங் குரூப் 2, குரூப் 1, குரூப் 4 எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே. சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்குன்னு குயிக்காக பார்க்கலாம். ஃபோக்கஸாக வீடியோ பாருங்கள். ஸோ அதை நம்மளுடைய அரசியலமைப்பு 60 நாடுகள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஸோ எழுதப்பட்டது இல்லையா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன், அந்த எழுதப்பட்டது எங்கேருந்து நம்ம ரிட்டன் வாங்கியிருப்போம் அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து தான் வாங்கியிருப்போம். ஸோ உலகில் நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு 1949 நவம்பர் 26 நம்மளுடைய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். முகவுரையோட 395 ஆர்டிக்கிள், 8 அட்டவணை, 22 பகுதிகளோட. இப்போ 465 ஆர்டிக்கிள், 12 அட்டவணைகள், 25 பகுதிகளோட இருக்கு நம்மளுடைய அரசியலமைப்பு. ஸோ இந்த 8 அட்டவணையிலேருந்து 12 அட்டவணை ஆயிருக்குல்ல. ஸோ என்னென்ன எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை பொறுத்துகளை கூட நம்ம கேட்கலாம். 9வது அட்டவணை இது எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா 1951 முதல் சட்ட திருத்தத்து மூலயமா கொண்டு வந்திருக்காங்க. இந்த 10வது அட்டவணை 1985 52வது அமெண்ட்மெண்ட் மூலயமா கொண்டு வந்திருக்காங்க. இந்த 11th அப்படி அந்த அட்டவணை 1992 73வது அமெண்ட்மெண்ட் மூலயமா கொண்டு வந்திருக்காங்க. இந்த 12th அட்டவணை 1992 74வது அமெண்ட்மெண்ட் மூலமா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் 22 பகுதிகள் இருக்கு இல்லையா. இந்த 22 பகுதிகள், அதாவது ஒரு பகுதியை நீக்கியிருக்காங்க, நீக்கிட்டு 4 பகுதிகளை சேர்த்திருப்பாங்க. இப்போ 25 பகுதிகளாக இருக்கும். ஸோ முதல் அட்டவணையில் உள்ள பி பகுதி மாநிலத்தெல்லாம் ஃபுல்லாக நீக்கிட்டு எந்த ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி நீக்கினாங்க அப்படின்னு கேட்பாங்க. குரூப் 1 ரேஞ்சில் ஆர்டிக்கல் 238 இதை நீக்கிட்டு ஸோ 1956. ஸோ எந்த வருஷம் நீக்கியிருப்பாங்க? 1956 7வது அமெண்ட்மெண்ட் மூலயமா நமக்கு நீக்கியிருப்பாங்க. ஸோ எல்லாமே கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தெரியணும். ஸோ முதல் அட்டவணை உள்ள பி பகுதி மாநிலம் நீக்கம் எப்போ அப்படின்னு கேட்டால் 1956. எந்த சட்ட திருத்தம் மூலயமாக? 7வது சட்ட திருத்தம். எந்த ஆர்டிக்கல் 238. ஸோ இந்த மாதிரி கிளியராக படிக்கணும். ஸோ ஓகேவா. ஸோ என்னென்னலாம் ஆட் பண்ணாங்க, 4 பார்ட்ஸ் ஆட் பண்ணாங்கல்ல. ஸோ என்னென்ன பார்ட்ஸ்லாம் நம்ம அரசியலமைப்பில் ஆட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா பார்ட் 4A அடிப்படை கடமை 42வது சட்ட திருத்தம் 1976. பார்ட் 9 73வது சட்ட திருத்தம் பஞ்சாயத்து 1992. பார்ட் 9A அப்படின்னா 74வது நகர பஞ்சாயத்து 1992. பார்ட் 9B அப்படின்னா 97வது சட்ட திருத்தம் கூட்டுறவு அமைப்பு 2011. பார்ட் 14A நிர்வாக தீர்ப்பாயங்கள் 42வது சட்ட திருத்தம் 1976. இதுவுமே அப்கமிங் எக்ஸாம்ஸில் இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து நம்மளுடைய அரசியலமைப்பு எந்தெந்த தன்மைகள்லாம் இருக்குது அப்படின்றது ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா ஃபோக்கஸாக பாருங்கள். ஸோ நம்மளுடைய அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை கொண்டது. ஸோ நெகிழும் தன்மை இருக்கு இல்லையா, அதை எந்த நாட்டிலேருந்து நம்ம பாரோ பண்ணியிருப்போம் அப்படின்னா இங்கிலாந்து. ஓகேவா. இந்த நெகிழா தன்மை இருக்கு இல்லையா, இந்த நெகிழா தன்மை எந்த நாட்டிலேருந்து பாரோ பண்ணியிருக்கோம்னா அமெரிக்காவிலேருந்து பாரோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நெகிழும் தன்மைக்கு எந்த சட்ட திருத்தம், நெகிழும் தன்மைனா என்ன அப்படின்னா ஈஸியாக சட்ட திருத்தம் கொண்டு வர முடியும். சிம்பிள் மெஜாரிட்டி. அதுக்கு ஓகேவா, அதை நம்ம இங்கிலாந்துலேருந்து கொண்டு வந்திருப்போம். ஸோ நெகிழா தன்மை அப்படின்னா நம்ம சம்திங் ஆர்டிக்கலை யூஸ் பண்ணி மட்டும்தான் சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். ஓகேவா. அந்த ஆர்டிக்கல் 368 யூஸ் பண்ணி நம்ம சட்ட திருத்தங்களை கொண்டு வர முடியும். இது நெகிழா தன்மை. இந்த பாயிண்ட்ல எத்தனை கான்செப்ட் இருக்குன்னு பாருங்க. ஸோ நம்மளுடைய நாடு கூட்டாட்சி அமைப்பு நாடு. ஓகேவா. இந்த கூட்டாட்சி அதை நம்ம எங்கேருந்து பாரோ பண்ணியிருப்போம் அப்படின்னா கன்னடாவிலேருந்து. ஓகேவா. அதாவது கூட்டாட்சியில் ஒற்றையாட்சி அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். கூட்டாட்சி என்ற வார்த்தை இதெல்லாம் ரொம்ப அப்கமிங்கில் கேட்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின் நல்லா லிசன் பண்ணுங்க. இந்த கூட்டாட்சி என்ற வார்த்தை இந்திய அரசியலமைப்பில் எந்த ஒரு இடத்திலுமே இல்லை. ஓகேவா. இந்தியாவின் கூட்டாட்சி அமைப்பானது மாநிலங்களின் ஒப்பந்தத்தினால் உருவான அமைப்பு கிடையாது. ஓகேவா. மத்திய அரசிலிருந்து எந்த ஒரு மாநிலங்களுமே பிரிந்து செல்வதற்கான உரிமை கிடையாது. பட் அமெரிக்காவில் ஈஸியாக பிரிந்து போகலாம். நம்ம இதில் அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை. நெருக்கடி காலங்களில் இந்தியா ஒற்றையாட்சி நாடாக செயல்படும். ஓகேவா. கூட்டாட்சி அமைப்பு தான் இந்தியா. ஸோ கூட்டாட்சி என்ற வார்த்தை இந்திய அரசியலமைப்பில் எந்த ஒரு இடத்துலையுமே இல்லை. கூட்டாட்சி அமைப்பானது மாநில ஒப்பந்தத்தினாலும் உருவாக்கப்பட கிடையாது. ஸோ மத்திய அரசிலிருந்து மாநிலம் பிரிஞ்சு போக முடியாது. நெருக்கடி காலங்களில் இந்தியா ஒற்றையாட்சி நாடாக மட்டுமே செயல்படும். இது ஸ்டேட்மெண்ட் வைஸில் கேட்கலாம். ஓகேவா. ஸோ இங்கே பாருங்க. அப்போ இந்த கொஸ்டின்லாம் வேற எந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னா இந்தியா ஒற்றையாட்சி நாடுகளுக்கான கூறுகளும் இருக்கு இல்லையா. ஸோ பின்வரும்
கூற்றுகளில் எது சரி அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கூட்டாட்சியாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட். ஒற்றையாட்சியாக இருக்கிறதுக்கு என்னென்னலாம், ஸோ ஆளுநர் நியமனம், மாநிலங்களவை, ஒருங்கிணைக்கப்பட்ட நீதித்துறை, மத்திய அரசினோட நிதி கட்டுப்பாட்டு, புதிய மாநில உருவாக்கம், சட்டம் இயற்றும் முறை, பட்டியலில் உள்ள துறைகளின் மீது மத்திய மாநில 2 அரசுகளுமே சட்டம் இயற்றும் போது மத்திய அரசு இயற்றும் சட்டமே சொல்லும். இது ஃபுல்லாமே ஒற்றையாட்சிகளுக்கு கூறுகளான், அதாவது பாராளுமன்றம் மட்டும்தான் இதில் வந்து செயல்படும் அப்படின்றதுக்கான என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பாயிண்ட்ஸ் வைத்தா கூப்பிட்டு எது ராங் எது சரி அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ பிஒய்க்குள்ள வேற அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, ஸோ கூற்றுகள் கொடுத்துட்டு யார் வந்து சொன்னது அப்படின்னு கேட்பாங்க. இந்திய அரசியலமைப்பு வடிவத்தில் கூட்டாட்சி, பட் வந்து உணர்வில் ஒற்றையாட்சி, அதாவது அரைகுறை கூட்டாட்சி அப்படின்ற இந்த கொஸ்டின்லாம் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கேசிபிஆர் அப்படின்றது. இந்தியன் கான்ஸ்டியூஷன் பேரம் பேசப்பட்ட கூட்டாட்சி அப்படின்னு சொன்னது யாரு? மோரிஸ் ஜோன்ஸ் அப்படின்றவங்க. இந்திய அரசியலமைப்பு கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொன்னது யாரு? கிரான்வெல் ஆஸ்டின் அப்படின்றவர். ஸோ அதிகார குவிப்பு கூட்டாட்சி அப்படின்னு சொன்னவர் யாரு? ஐவர் ஜென்னஸ் அப்படின்றது. இதுவுமே பொறுத்துக்களை கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மத சார்பற்ற இந்தியா ஒரு மத சார்பற்ற அரசு இருக்கு இல்லையா? ஸோ மத சார்பற்ற அப்படின்ற கண்டென்ட்டுக்குள்ள எந்தெந்த மாதிரி வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து வரலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னா, மத சார்பற்ற அப்படின்னா செக்குலரிசம். இது வந்து லத்தீன் அந்த வேர்ட்லேருந்து எடுத்திருப்பாங்க. மத சுதந்திரம் அப்படின்னா அடிப்படை உரிமையாக உள்ளது. ஓகேவா? 1976 42 அமெண்ட்மெண்ட் மூலயமா நமக்கு வந்து இந்த மத சுதந்திரம் அப்படின்றத வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருப்பாங்க. மத சுதந்திரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆர்டிகல் எது? ஆர்டிகல் 25 to 28 மத சுதந்திரம். ஓகேவா? 1789 பிரெஞ்சு புரட்சியின் போது மத சார்பின்மை வந்து பேசப்பட்டது. ஓகேவா? பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்திய அரசு எல்லா மதங்களையும் சமமாக கருதுகிறது. 1888 அதாவது 1888 ஐஎன்சி மாநாடு நடந்திருக்கும். ஓகேவா? அலகாபாத்தில் மத சார்பின்மை அறிமுகப்படுத்தியிருக்கும். ஸோ அந்த அலகாபாத் கான்ஃபரன்ஸ்க்கு யார் ஹெட்டாக இருந்திருப்பாரு அப்படின்னா ஜார்ஜ் ஊல் அப்படின்றவர். ஸோ வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கருத்திற்கு இந்த ஆதரவாக இந்த மத சார்பு அற்ற இந்தியா வந்து இருக்குது அப்படின்னு வந்து அதில் பேசப்பட்டிருக்கும். ஸோ அதே மாதிரி 1919 to 20 கிலாபத் இயக்கம். ஸோ கிலாபத் இயக்கத்தின் போது மதசார்பின்மை அப்படின்றது காந்தியோட தாரக மந்திரமாக இருந்துச்சு. ஓகேவா? மதசார்பற்ற அப்படின்றதுல நமக்கு வந்து ஈஸியாக கேட்கலாம். இதை வந்து இந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ மதசார்பின்மை அப்படின்றது தேசிய குறிக்கோளாகவும் கருதப்படுது. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 2வது பாயிண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா இறையாண்மை, சாவரின். ஓகேவா? இதுவும் லத்தீன் வேரிலிருந்து எடுக்கப்பட்டது. ஸோ இது வந்து குடியரசு அப்படின்ற நூல்ல இருந்து வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த வார்த்தை இறையாண்மை அப்படின்ற வார்த்தை யார் முத யூஸ் பண்ணியிருப்பா அப்படின்னா ஜீன் போடின் 1576 இந்த சொல் வந்து அறிமுகம் பண்ணப்பட்டிருக்கும். முகவுரை இந்தியாவை ஒரு இறையாண்மை உடைய அரசு என்று கூறுகிறது. இதுவுமே பிஒய்க்குள்ள கேட்டிருக்காங்க. ஸோ பிஒய்க்குள்ள இன்னொரு கொஸ்டின், பிரதிநித்துவ மக்களாட்சியில் அரசியல் இறையாண்மை அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது ஒட்டுமொத்த மக்களையும் குறிக்கும். ஸோ பிரதிநித்துவ மக்களாட்சியில் அரசியல் இறையாண்மை என்பது எதை குறிக்கும்? ஒட்டுமொத்த மக்களையும் குறிக்கும். ஒட்டுமொத்த மக்கள்னா என்னது? வாக்காளர் முறைமை பிளஸ் பொது கருத்தை குறிக்கும். இதுதான் ஆப்ஷனாக கொடுத்திருந்தாங்க. வாக்காளர் முறைமை பிளஸ் பொது கருத்தை குறிக்கும் அப்படின்றது. ஓகேவா? அரசியல் இறையாண்மை அப்படின்றது என்ன அப்படின்னா பொதுமக்களை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் பெற்ற வர்க்கம் தான். அதாவது எம்பிஸ் எம்எல்ஏஸ் இருக்காங்க இல்லையா? அரசியல் இறையாண்மை என்பது பொதுமக்களை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் பெற்ற வர்க்கம். இந்த தான். ஓகேவா? வாக்காளர் முறைமை பிளஸ் பொது கருத்தை குறிக்கும். இதுதான் வந்து இறையாண்மை ரிலேட்டடானது. ஸோ இறையாண்மை என்பது ஒட்டுமொத்த மற்றும் தடையில்லாத அரசின் அதிகாரமாகும் அப்படின்னு இந்த கோட்டை சொன்னது யார் அப்படின்னா ஜீன் போடின் அப்படின்றவர். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இறையாண்மை என்பது உயர்வான அதிகாரம் அப்படின்னு சொன்னது யாரு? அரிஸ்டாட்டில். ஓகேவா? இறையாண்மை தொடர்புடைய வழக்குகள்லாம் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னா ஏகே கோபாலன் விஷ் மദ്രാஸ் 1950, மதன கோபால் விஷ் இந்திய அரசு 1954, சிந்தட்டிக்ஸ் விஷ் யூபி 1990, இந்திரா காந்தி விஷ் ராஜநாராயணன் வழக்கு 1975. இதெல்லாம் இறையாண்மை தொடர்புடைய வழக்குகள். ஸோ நமக்கு கஷ்டமாக வந்து கொஸ்டின் வந்து டஃப்பாக கேட்டால் கூட இந்த கண்டென்ட்லாம் தெரியும் போது 3 கொஸ்டின் இது வரும் இது வராது அப்படின்னு எலிமினேட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த கண்டென்ட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதுக்கடுத்த கண்டென்ட் என்ன அப்படின்னா சமதர்மம், சோசியலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 1976 42 அமெண்ட்மெண்ட் மூலமா இணைக்கப்பட்டிருக்கும். இந்தியாவில் மக்களாட்சி சமதர்ம முறை நடைமுறையில் உள்ளது. ஓகேவா? இந்த சமதர்ம முறை மார்க்சிசம் மற்றும் காந்தியின் தத்துவங்கள்
தத்துவங்களை அடிப்படையாக கொண்டது. இந்த இதுவுமே குரூப் 4 கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இந்த கூற்று சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூற்று காரணத்தை விளக்குகிறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் மக்களாட்சி சமதர்ம முறை நடைமுறையில் உள்ளது. இந்த சமதர்ம முறை மார்க்சிசம் மற்றும் காந்தியின் தத்துவங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் சும்மா சாதா கண்டென்ட் நினைக்கிறோம், பட் இதெல்லாம் குரூப் 4ல கேட்டிருக்காங்க. மக்களாட்சி சமதர்ம முறையில் கலப்பு பொருளாதாரத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. வகுப்புவாத சமதர்ம முறை இந்தியாவில் நடைமுறையில் கிடையாது. மக்கள் நல அரசு, இதுவுமே பிஒய்க்குள்ள கேட்டிருக்காங்க. மக்கள் நல அரசு என்பது சமதர்மத்தில் முக்கிய நோக்கம் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை ஒழித்து நாட்டின் செல்வங்களை அரசுடைமையாக்குதல் என்பது சமதர்மம் ஆகும். ஸோ மக்கள் அரசு என்பது அப்படின்னா அதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் ஒழிச்சிட்டு நாட்டின் செல்வங்களை அரசுடைமையாக்குறது தான் வந்து மக்கள் நல அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக சமதர்மம் அப்படின்ற கண்டென்ட் வந்து வரும். ஓகேவா? அதுக்கடுத்து மக்களாட்சி 2007 செப்டம்பர் 15 உலக மக்களாட்சி தினமாக கொண்டாடப்படுது. மக்களாட்சியோட தூண் என்பது தேர்தல். ஜனநாயகம் என்னும் கருத்து மக்களாட்சி அரசிற்கு அடித்தளமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னது யாரு? ஹெரோடோடேட்டஸ். ஓகேவா? இங்க பாருங்க, மக்களாட்சி என்பது பலருடைய அரசாங்கம். ஸோ இங்கே பாருங்க, மக்களாட்சி இறையாண்மை உயர்வான அதிகாரம் சொன்னது அரிஸ்டாட்டில். அதே மாதிரி மக்களாட்சி என்பது பலருடைய அரசாங்கம் சொன்னது அரிஸ்டாட்டில். இது ரெண்டுமே கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். மக்களாட்சி என்பது ஒரு அரசாங்க முறை, அதில் மக்கள் அனைவரும் பங்கு பெறுகின்றன அப்படின்ற கூற்றை சொன்னது சீலை. ஓகேவா? பிரதிநிதித்துவ மக்களாட்சினா என்னது அப்படின்னா மறைமுக மக்களாட்சி. அதாவது அரசியல் தலைவர்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து பிரதிநிதித்துவ மக்களாட்சி. அரசியல் கட்சி தான் இதுல முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியா, இங்கிலாந்து, கனடா இது ஃபுல்லா வந்து மறைமுக மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு. மக்களாட்சியோட சிறப்புகள் என்ன? வயது வந்தோர் வாக்குரிமை சமமா கொடுக்கப்படுது, தேர்தல் முறை நடக்கும், சட்ட விதிகள் இருக்கு, நீதி சுதந்திரம் இருக்கு, பாகுபாடுமை இன்மையாக இந்த மறைமுக மக்களாட்சி வந்து நடக்கிறது. இதான் மக்களாட்சியுடைய சிறப்புகள். ஓகேவா? அரசியல் நீதி, இதுவுமே பிஒய்க்கு. ஓகேவா? அரசியல் நீதி அப்படின்றது என்ன? அனைத்து மக்களுக்கும் சமமான உரிமைகளை வழங்குவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? அரசு பதவிகளில் சமமான வாய்ப்பு வழங்குவது, இது செகண்ட் பாயிண்ட். அரசாங்கத்தில் சமமான பங்களிப்பு, ஈடுபாடு மற்றும் அர்ப்பணிப்பினை உறுதி செய்வதாகும். இதுதான் அரசியல் நீதி அப்படின்றது. 3 பாயிண்ட்மே கொடுத்து பின் வருவனவற்றில் எது சரி, எந்த கூற்றுலாம் சரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? மனிதர்கள் சிறப்பாக செயல்படும் வாய்ப்பிற்காக சூழ்நிலை உருவாக்கிப்பதே சுதந்திரம் அப்படின்ற கூற்றை சொன்னது யார் அப்படின்னா லாஸ்கி. அதாவது மனிதர்கள் சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சூழ்நிலையை நிர்வகிக்க கத்துக்கணும் அப்படின்றதே சுதந்திரம் சொன்னது யாரு? லாஸ்கி. சுதந்திரம் என்பது நேர்மறையான ஒரு சக்தி அப்படின்னு சொன்னது கெட்டல். சுதந்திரம் என்பது ஒருத்தரோட ஆளுமை தன்மையில் பாதிப்பு இல்லாமல் வெளிப்படுத்துவது தான் சுதந்திரம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா இவர் காந்தி வந்து சொல்லியிருப்பாரு. சுதந்திரம் பொருள் தடைகள் இல்லாத நிலை அல்ல, மாறாக சுதந்திரத்தை மேம்படுத்துவதில் உள்ளது. இதுவுமே வந்து காந்தி தான் சொல்லியிருப்பார். அதனால ஓகேவா? சட்டங்கள் இல்லை எனில் அங்கே சுதந்திரம் இல்லை அப்படின்றது சொன்னது யாரு அப்படின்னா ஜான் லாக் அப்படின்றவர். ஓகேவா? அதுக்கடுத்து சமத்துவம். ஸோ ஈக்வாலிஸ் அப்படின்றது சொல்லுவாங்க. ஓகே, இந்த முகவுரையானது தகுதி நிலை மற்றும் வாய்ப்புகளில் சமத்துவம் அளிப்பதை உறுதி செய்கிறது. இந்த கண்டென்ட்லாம் முகவுரை பேஸ் பண்ணி கேட்டுருவாங்க. முகவுரையானது தகுதி நிலை மற்றும் வாய்ப்புகளில் சமத்துவம் அளிப்பதை உறுதி செய்கிறது. ஓகே, என்னென்ன சமத்துவ உரிமையெல்லாம் நமக்கு இருக்கு அப்படின்னா ஆர்டிகல் 14 to 18 சமத்துவ உரிமை. இது வந்து நமக்கு கிடைக்கலன்னா நீதிமன்றம் போகலாம். ஓகேவா? ஆர்டிகல் 39 சமவேளை சம ஊதியம். ஆர்டிகல் 325 அனைவரும் தேர்தலில் போட்டியிடலாம், அனைவருக்கும் சமமான அந்த ஓட்டுரிமை இருக்குதுன்னு சொல்றது. இது ஃபுல்லா சமத்துவம்கான. ஓகேவா? ஸோ சமத்துவம் அப்படின்ற வேர்டை யார் முதல் சொல்லியிருப்பா அப்படின்னா ராபர்ட் ஓவர் அப்படின்றவர். இந்த ராபர்ட் ஓவர் அப்படின்றவர் கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். சமத்துவம் என்பது அடிப்படையில் சமன்படுத்தப்பட்ட செய்கை அப்படின்னு சொன்னது யாரு? ஹஜ்ஜே லாஸ்கி அப்படின்றவர். ஸோ நமது அரசியலமைப்பு பெரிய அளவில் இருப்பதற்கான காரணிகள், நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா, இதுவுமே ஒரு பிஒய்க்குள்ள தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்னென்னலாம் ரீசன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் புவியியல் காரணி, பரந்த நிலப்பரப்பு பிளஸ் பன்முகத்தன்மை இருக்கிறது. இன்னும் வரலாற்று காரணிகள் அப்படின்னு பார்க்கும்போது 1935 இந்திய அரசு சட்டத்தோட தாக்கம் இருக்கு, அதோடது பிளஸ் வந்து நம்மளுடைய அரசியலமைப்புல ஸோ அடிப்படை கொள்கை மட்டும் இல்லாம விரிவான விதிகள் சட்ட திருத்தங்கள்லாம் இருக்கு. ஓகேவா? மத்திய மாநில ஒற்றை அரசியல் ரெண்டுக்குமே ஒற்றை அரசியலமைப்பு இருக்கிறதுனால லாங் கான்ஸ்டிடியூஷனா இருக்கு. அரசியல் நிர்ணய சபையில் ஆதிக்கம் செலுத்திய சட்ட வெளிச்சங்கள், இது எல்லாமே நம்மளுடைய அரசியலமைப்பு பெரிதாக இருக்கிறதுக்கான காரணங்கள். ஓகேவா? நம்மளுடைய அரசியலமைப்பு
அரசியலமைப்பு கூட்டாட்சி முறையில் இருக்கிறதுக்கு என்னென்ன சிறப்பு அம்சங்களை நிர்வகிக்கிறது, இதுவுமே ஒரு பிவைக்கும். மத்திய மாநில பகிர்வு, ஓகேவா, இது ரெண்டுமே கூட்டாட்சியில் செயல்படுது. ரிட்டன் கான்ஸ்டியூஷன், அந்த எழுதப்பட்ட அரசியலமைப்பு, இதுவும் ஒரு காரணம். அதுக்கடுத்து அரசியலமைப்பின் மேலாதிக்கம், நெகிழாத்தன்மை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெகிழாத்தன்மை வந்தால் கூட்டாட்சியோட ஒரு எக்ஸாம்பிள், ஓகேவா. நெகிழும் தன்மை வந்தால் ஒற்றையாட்சியோடது, ஓகேவா. நெகிழாத்தன்மை, சுதந்திரமான நீதித்துறை, இரு அவை இருக்கிறது, அதாவது ஷேர் பண்ணுறது, இது ஃபுல்லாக வரது ஃபுல்லாக கூட்டாட்சியில் வரக்கூடியது. இது ஒற்றையாட்சியில் வரக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே ஒற்றையாட்சியில் வரக்கூடிய அந்த முன்னாடி பார்த்துருக்கு ஒற்றையாட்சியில் வரக்கூடியது ஃபுல்லாக இந்த கண்டென்ட் ஃபுல்லாக ஒற்றையாட்சி கூறுகளுக்கு வரும். ஸோ ஆளுநர் நியமனம், மாநிலங்களவை, ஒருங்கிணைக்கப்பட்ட நீதித்துறை, இது ஃபுல்லாமே நம்மளுக்கு ஒற்றையாட்சி கூறுகளில் வரக்கூடியது. ஸோ இப்படியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட் பாருங்கள். பாராளுமன்றத்தில் இயற்றப்படும் சட்டங்களை நீதிமன்றம் தனது நீதி சீராய்வு மூலம் அரசியலமைப்பிற்கு எதிரானது அப்படின்னு சொல்லி நிரூபிக்கலாம். நீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இருக்குது. பாராளுமன்றம் தனது அரசியலமைப்பின் அதிகாரத்தின் மூலம் பெரும்பான்மை பகுதிகளை திருத்தலாம் அப்படின்னும் இருக்கு, ஓகேவா. இந்த 2 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இதில் கூற்று காரணத்தை விளக்குகிறதா அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, அதுக்காக நோட் பண்ணியிருக்கேன், ஓகேவா. சுதந்திரமான நம்மளுடைய அப்போ சைலண்ட் ஃபியூச்சர்ஸ்னா நிறையா, ஓகேவா. நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் வேற என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சுதந்திரமான அமைப்புகள், என்னென்னலாம் சுதந்திரமான அமைப்புகள் இருக்குன்னா, தேர்தல் ஆணையம், நிதி ஆணையம், தணிக்கை ஆணையம், மத்திய தேர்தல் ஆணையம், மாநில தேர்தல் ஆணையம், நீதித்துறை, இது ஃபுல்லாமே சுதந்திரமான அமைப்புகளாக இருக்குது. ஸோ பாராளுமன்ற ஆட்சி முறை நம்ம இந்தியாவில் இருக்கு. சுதந்திரமான மற்றும் ஒருங்கிணைந்த நீதித்துறை இருக்கு. அதாவது நீதித்துறை அப்படின்னாவே உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், கீழ்நிலை நீதிமன்றங்கள், இந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்கு. 3 அடுக்கு அரசாங்கம் இருக்கு. மத்திய, மாநில, உள்ளாட்சி. அடிப்படை உரிமைகள் இருக்கு, அடிப்படை கடமைகள் இருக்கு, டிபிஎஸ்பி, ஓகேவா, அரசு வழிகாட்டும் உரிமைகள் இருக்கு, சட்ட திருத்தங்கள் இருக்கு, வயது வந்தோர் வாக்குரிமை, கல்விக்கான உரிமைகள் இருக்கு, சிறுபான்மையினருக்கு சலுகைகள் இருக்கு. இதெல்லாம் உள்ள அடக்குனது தான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு. ஸோ இந்த பேஸ் பண்ணி நம்மளுடைய கான்செப்ட் ஓரியன்டாக யார் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி குட்டி குட்டி இதை நம்ம பாயிண்ட்டை மிஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி தான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோ கிளியராக புரிஞ்சதுன்னா ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட்ஸு, ஸ்கெடியூல்ஸு, யூனியன் டெரிட்டரிஸ், இது எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இனிமேல் லைவ் வரலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. லைவில் திருக்குறளும் கரண்ட் அஃபேர்ஸ் அந்தந்த மந்த், ஜான்வரினா ஜான்வரிக்குரிய கரண்ட் மந்த் ஸ்கீம்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு நோட் போட்டுக்கோங்க. இனிமேல் லைவ் வீக்லி ஒரு லைவ் வரலான்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ லைவ் வரலாம் அப்படின்னா லைவ் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.